ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அதுவும் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதனோடு இணைந்து விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு விஷயம். எப்பவுமே புதனும் சுக்கிரனும் ஒன்றா இணைகிறாங்கன்னு சொன்னால் இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் இணைவு என்று சொல்லப்படுகிறது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், ஆடிட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். அது மட்டுமல்ல, இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணக்கூடியவர்கள், அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சாதிக்கும் நேரம். ஏன்னா 2-5 7இல் குரு பார்வையில் புதன், ராசிநாதனும் குரு பார்வையில். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் 7 செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது, அது சனி பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு, ஒரு தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய மனைவிக்கு, தொழில் பண்ணுறவங்களா, உத்தியோகம் பண்ணுறவங்களா இல்லை தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி 10ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி, பிரம்மாண்ட வருமானம், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இத்தியாதி போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்க பெறுவீர்கள். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போக முடியும். ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது. சனி பகவான் 11இல் இருப்பதே சிறப்பு, 10க்குடையவன், அதுவும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. அப்போ ரிஷபராசிக்கு பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது, பண மழை பொழிய போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாத விஷயங்கள் கூட கைகூடி வரப்போகிறது. எல்லாம் லாபமயம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல், நல்ல பண வரவு, பொருள் வரவு, பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. சீட்டாட்ட, ரேசி, லாட்டரி போன்றவற்றை ஈடுபாடு காட்டாதீர்கள். மற்றபடி